ரஞ்சித் தான் ஹேமாவை கொலை பண்ணதுன்னு சீக்கிரமா சூர்யா கண்டுபிடிச்சு ரஞ்சித்தை போலீஸ்ல மாட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூர்யா சார்பை அழைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சார்போ அங்க சூர்யாவை பார்த்து, யோ மாப்பிள்ள, என்னையா இது, நீ என்னமோ மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவன்னு பார்த்தா இப்படி எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சார்பு கேட்க, உடனே அங்க இருந்த சூர்யாவோ டாக்டரை பார்த்து, டாக்டர், நான் அந்த ரஞ்சித்தோட பிளட் சாம்பிள் கொடுத்துருந்தேன்ல, அது என்ன பிளட் குரூப்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா கேட்க, எஸ் சூர்யா, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரஞ்சித்தோட பிளட் குரூப் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க சூர்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே பக்கத்துல இருந்த சார்பு இருந்துகிட்டு, யோ மாப்பிள்ள, என்னையா இது, அந்த ரஞ்சித்தோட பிளட் குரூப்பும் என்னோட பிளட் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குன்னு அன்னைக்கு ரிப்போர்ட்ல வந்திருந்தது, இன்னைக்கு என்னமோ பி நெகட்டிவ்னு வந்திருக்கு, அது அமெரிக்கால கொடுத்த பிளட் ரிப்போர்ட் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சார்பு சொல்ல, இதை கேட்டதும் அங்க சூர்யா இருந்துகிட்டு, மாமா, இப்போ உனக்கு தெரியுதா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ யார் கூடயோ போய் அது சூர்யா, அந்த ரஞ்சித்து தான் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி யாருக்கோ பிளட் டொனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போய் அங்க பிளட் சாம்பிள் எடுத்தாரு. ஆமா, எதுக்காக இப்போ நீ அதை கேட்குற? யோ சார்பு, இப்போதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. அந்த ரஞ்சித்து நம்ம வீட்டில் டாக்டரும் சரி போலீஸும் சரி பிளட் சாம்பிள் ரிப்போர்ட் கேட்டு வரும்போது அவன் குடித்த மாதிரி ட்ராமா போட்டிருக்கான். அதுக்கப்புறமா எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு போய் பிளட் சாம்பிள் கொடுத்து உன்னோட ரிப்போர்ட்டை அவன் ரிப்போர்ட்டாக சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கான். கடைசியில் டாக்டர் செக் பண்ணதில் உன்னோட ரிப்போர்ட்டும் அவனோட ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால யாருக்கும் சந்தேகம் வரல. இதுதான் உண்மை. ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவன் எதை வச்சு தப்பிக்கலான்னு நினச்சானோ இன்னைக்கு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ரஞ்சித்தோட உண்மையானுமே பிளட் குரூப் என்ன தெரியுமா? பி நெகட்டிவ் தான். அப்போ எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும்? இல்ல, இதை நான் இப்படியே சும்மா விட போறதில்ல. இப்பவே இந்த பிளட் குரூப்பை எடுத்துக்கிட்டு போய் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அந்த ஹேமாவோட அந்த உடம்புல இருந்த பிளட்டுக்கும் இந்த பிளட்டுக்கும் மேட்ச் ஆகுதா டிஎன்ஏ மூலயமா கண்டுபிடிக்க சொல்ல போறேன். சீக்கிரம் வா சார்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சார்பை அழைச்சிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு சூர்யா. போன சூர்யாவோ அங்க பிளட் குரூப்பை கொடுத்து, சார், அந்த ரஞ்சித் சரியான ஃப்ராடு வேலை பார்த்துருக்கான் சார். அவன் எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான். நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு அவன் வேணும்னே உங்ககிட்ட நாடகத்தை நடத்தி பிளட் குரூப்பை மாற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக என் மாமாவோட பிளட் குரூப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கான். அதனால தான் இவரோட பிளட் குரூப்பும் ரஞ்சித்தோட பிளட் குரூப்பும் ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்தாங்க சார், இதுதான் அந்த ரஞ்சித்தோட பிளட் சாம்பிள். இதை வச்சு இமிடியட்டா நீங்கள் அந்த ஹேமாவோட நகத்தில் இருந்த அந்த திசுக்கள்ல இருந்த பிளட்டும் இதுவும் ஒரே மேட்ச் ஆகுதான்னு சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டை கொடுக்க, உடனே அங்கே இன்ஸ்பெக்டருமே பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டை வாங்கி தகுந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே அனுப்பி வைக்கிறாரு. சார், எது ஒன்றுமே இன்னும் 1 ஹவரில் ரிப்போர்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக சார், ஆனால் சீக்கிரமாக சொல்லுங்க. 1 ஹவராக இருந்தானே, இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் இங்கேருந்து நான் போக போகிறது இல்லை. கண்டிப்பாக அந்த ரஞ்சித் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹேமாவை அவன் தான் கொலை பண்ணியிருப்பானோன்னு எனக்கு கன்ஃபார்மாக சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவும் சார்பும் காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்ஸ்பெக்டர் லேபில் இருந்து ஃபோன் வர, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்னு கேட்டதும் அங்கே இருந்த லேபிலையுமே இந்த மாதிரி நீங்கள் இப்போ அனுப்பின பிளட் சாம்பிளும் ஹேமாவோட பிளட் சாம்பிளில் இருக்க அந்த ரத்த திசுக்களும் ரெண்டுத்துலேயும் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படிங்கிற உண்மையை சொல்ல, இது கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. உடனே அங்கே சூர்யாவை கூப்பிட்டு, சார், வெல் சார், நீங்கள் சொன்னது உண்மைதான். நீங்கள் கொண்டு வந்த பிளட் சாம்பிளும் ஹேமாவோட திசுக்களில் இருந்த பிளட் சாம்பிளும் ரெண்டுமே அங்கே டிஎன்ஏ மேட்ச் ஆகுது சார். அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கொலைகாரன் வேற யாரும் இல்லை சார், ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் உடனே இங்கே சூர்யா இருந்துக்கிட்டு, நான் தான் சொன்னல சார்பு, எனக்கு அவன் மேலே தான் ஆரம்பத்துலேருந்து சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த பிளட் ரிப்போர்ட் மூலயமா உண்மை தெரிய வந்துடுச்சு. இனிமே அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல சார். அப்புறம் என்ன சார், உண்மை தெரிஞ்சிருச்சுல, வாங்க சார், அவனை முதல்ல கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரை அழைச்சிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாரு. போலீஸை அழைச்சிக்கிட்டு சூர்யா கிளம்ப, அதே நேரம் விஷயத்தை எப்படியாவது நந்தினி கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அங்கே நந்தினிக்கு ஃபோன் பண்ண நந்தினியும் எந்த ஒரு ஃபோன் காலையும் அட்டன் பண்ணாதுன்னு நினச்சி
வேற வழி இல்லை, இப்போதைக்கு அந்த ரஞ்சித்தை நாம போலீஸ்ல மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க மண்டபத்துக்கு போக, இன்னொரு பக்கம் இங்க பொண்ணு அழைப்பு வச்சு நல்லாவே பிரம்மாண்டமா அங்க கல்யாண ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்க, ரிசப்ஷனும் அங்க நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் இங்க ரஞ்சித்துக்கோ யார் எந்த பக்கத்துல இருந்து வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ரஞ்சித் ரொம்ப பதட்டத்தோட நின்னுகிட்டு இருக்க. அதே சமயம் சூர்யா இன்ஸ்பெக்டர் போலீஸுகளோட அங்க மண்டபத்துக்குள்ள வர்றத பார்த்ததும், அம்மா அங்க பாருமா, சூர்யா எதுக்காக இப்போ போலீஸோட வரான் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கேட்க, இருடி, ஏய் சூர்யா, என்ன இது, கல்யாணத்தில் கூட போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க சார், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறோம் சார், இங்கே என் பொண்ணுக்கு ரிசப்ஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சுந்தரவல்லி சொல்ல, உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, மேடம் ஹேமாவோட கொலை விஷயமா நாங்களை ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் இங்கே மாதவிக்கு அங்கே சுந்தரவல்லிக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக, என்ன சூர்யா இது, எப்போ பாரு ஹேமா ஹேமா, என் பொண்ணு கல்யாணத்தில் கூட இப்படி தான் நடந்துக்கணுமா, இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி புரிய வச்சு முதல்ல இவரை வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சுந்தரவல்லி சொல்ல, ஹலோ ஹலோ தாய்க்குளமே, நீ பார்த்து வச்சிருக்கீங்களே மாப்பிள்ள, அவன் ஒரு கேடு கெட்டவன், பொம்பளை பொறுக்கி, அவன் தான் ஹேமாவை கொலை பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூர்யா சொன்னதை கேட்டதும் இங்கே சுந்தரவல்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உடனே மாதவி இருந்துக்கிட்டு, வாட், என்னடா சொல்கிற சூர்யா, எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன அக்கா, ஒன்றும் உனக்கு புரியலையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டை எடுத்து, இதுவும் அந்த ஹேமாவோட நகத்தில் இருந்த திசுக்களோட பிளட்டுமே ரெண்டுமே டிஎன்ஏ மேட்ச் ஆகுது, வேற யாருமே கொலைகாரம் கிடையாது, கொலை பண்ணதே இந்த ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, மண்டபத்தில் இருந்த எல்லாருமே அங்கே ரஞ்சித்தை திரும்பி பார்க்க, ரஞ்சித்துக்கோ தலையில் இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சியோட பதட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே சார்பு இருந்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சுந்தரவல்லி கிட்ட சொல்ல, இதை எப்படியாவது சமாளிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த ரஞ்சித்துமே, வாட் ஆண்டி, இங்கே என்ன நடக்குது, தேவையில்லாமல் என் மேலே எதுக்காக பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் ஹேமாவை கொலை பண்ணனா, அந்த ஹேமா யாருன்னு கூட தெரியாது, நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு அப்பட்டமா அங்கே ரஞ்சித் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க. வந்த கோவத்துக்கு சூர்யாவோ வேக வேகமாக போய் அங்கே ரஞ்சித்தோட சட்டையை தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டி ஓங்கி பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை கொடுக்குறாரு. ஏண்டா பொறுக்கி நாயே, என் தங்கச்சி ஃப்ரெண்டு ஹேமாவை கொலை பண்ணதும் இல்லாமல் இப்படி அப்பட்டமா பொய் சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதான் எவிடன்ஸோட நான் வந்து காட்டிட்டேன்ல, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, வேற வழி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரஞ்சித்தை இன்ஸ்பெக்டருமே கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, இங்கே சுரேகாவுமே அந்த ரஞ்சித்தை நினச்சி அப்படியே அழுதுகிட்டே உக்காந்துடுறாங்க. யோ மாப்பிள்ள, நீ பயங்கரமான ஆளுதான் யா மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு க்ளூ தான் கொடுத்தேன், கடைசியில் பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே, ஆனால் எதுக்காக சுரேகா ஃப்ரெண்டு ஹேமாவை அவன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்பு கேட்க, மாமா அதான் கூட்டிகிட்டு போயிருக்காங்களே, அடிக்கிற அடியில் அவன் வாயிலிருந்து உண்மை வரதனை போகுது, அப்போ தெரியும் இவன் எதுக்காக ஹேமாவை கொலை பண்ணாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவுமே எல்லார் முன்னாடியும் உண்மையை நிரூபித்து அப்படியே கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்காரு.